நம்மளுடைய கனவுகள் பெரிதா இருக்குன்னா நம்மளுடைய அதுக்கான உழைப்பும் நிச்சயம் ரொம்பவே பெருசா இருக்கணும் அப்படின்னு சொன்னா 100% ரைட். இது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகே கைஸ், மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. சின்னதா ஒரு தூக்கம் வேற. ஆக்சுவலா மேம் வந்துட்டு ஃப்ரீ பீரியட்னு சொன்னாங்களே, ஆனா இது என்ன ஒரு புது கிளாஸ், ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சுமே, ஆனா இது பாடம் எடுக்கிறாங்க, இப்படி எல்லாம் ஒண்ணுமே புலம்ப வேண்டாம். நான் உங்களோட 45 minutes ஆஃப் கிளாஸ் டைமை ரொம்பவே எஃபெக்டிவா மாற்ற போறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா நான் படிக்கிறது எனக்கே பாதி புரிஞ்சு பாதி புரியாம ஆவரேஜா மார்க் எடுக்கிற ஒரு சராசரி ஒரு பெண் நான். ஆனா எனக்குள்ள நான் அப்படி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் கூட நான் எப்படியாவது சாதிச்சே ஆகணும், நான் கண்டிப்பா படிச்சே ஆகணும் அப்படின்ற என்னோட கோல் மட்டும் ரொம்பவே பெருசா இருந்தது. அதற்கான உழைப்பும் 100% இருந்தது. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு என்னை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு லெவலுக்கு மேல நமக்கு தோண ஆரம்பிக்கும், என்னடா நம்ம ஏன் இப்படி ஆவரேஜா படிக்கிறோம், நமக்கு படிக்கிறதுல என்னதான் பிரச்சனை, ஆக்சுவலா நம்மளோட கனவுகளை என் கோலை நான் எப்படி போய் ரீச் பண்றது அப்படின்னு என்னுடைய பல கேள்விகளுக்கான பதில நானே தேட ஆரம்பிச்சேன். ஸோ அதோட எஃபெக்ட் தான் இன்னைக்கு ஒரு புவனேஸ்வரியா, ஒரு கேரியர் கன்சல்டன்டா உங்க முன்னாடி பல்லாயிரம் மாணவர்களுடைய கேரியருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்குள்ள உங்களோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஸோ நான் பேசும்போது உங்களுக்குள்ள பல கொஷின்ஸ் வரலாம், இது என்ன அப்படியா அது இதுன்னு பல கொஷின்ஸ் வரலாம். ஆனா ஒரு கொஷினையும் விடாம நோட் பண்ணிட்டே வாங்க. அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நான் கண்டிப்பா உங்களுக்கு உங்க எல்லா கொஷினுக்கான பதிலையும் நான் தரேன். இப்போ நான் பல விஷயங்களை இங்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் சொல்றத எல்லாத்தையும் ஒரு நோட்டும் பெண்ணும் எடுத்து கண்டிப்பா எழுதிட்டே வாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒரு வேர்டு விடாம நீங்க எழுதிட்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது எப்படி அப்படின்னா, அதாவது நான் ரொம்ப ஃபோக்கஸ்டான பர்சன். நீங்க சொல்றத எல்லாத்தையும் ரொம்ப உன்னித்து கவனிப்பேன். ஸோ அப்படியே என்னால் திருப்பி ரிப்பீட் பண்ண முடியும். எனக்கு அவ்வளோ மெமரி பவர் இருக்கு. இதெல்லாம் சொன்னீங்கன்னா டூ குட். பட் ஒரு விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா கேட்குறீங்க, எத்தனை முறை கேட்குறீங்க அப்படின்றதையெல்லாம் தாண்டி நீங்க ஒரு விஷயத்தை கையில பென்ல எழுதும் போதுதான் உங்களுடைய மனசுல அந்த விஷயங்கள் பதியும். ஸோ எப்பவுமே நம்ம எழுதுற வார்த்தைகளுக்கு ரொம்பவே ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்றதுல எனக்கு ஒரு பிலீவ் லெவல் இருக்கு. ஸோ இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நான் என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். அது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை நான் சாட் ஜிபிடில போட்டு தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மாதிரி போன்ல சேவ் பண்ணிக்கிறதோ இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஒரு நோட் புக் போட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் நோட் பண்ணிட்டே வருவேன். அது எனக்கு தேவைன்னும்போது இந்த பேஜ்ல இந்த இடத்துல இருக்குன்றத போய் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போற எல்லா விஷயங்களையும் ரொம்ப சின்சியரா நீ எழுதிட்டேன்னா கண்டிப்பா இந்த செஷனோட எண்ட்ல நீ உங்க வீட்டுக்கு போகும்போது உன்னோட கனவு கோப்பையே நீ கையில எடுத்துட்டு போற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ நம்ம ஒரு ஆவரேஜா படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எல்லாம் எடுக்கிற பசங்களை பார்க்கும்போது தோணும், எப்படிரா இவன் மட்டும் எப்படி இம்புட்டு மார்க் எடுக்கிறானே, நம்மளால முடியல, நானும் தான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், நான் விழுந்து விழுந்து படிக்கிறேனே, என்னால முடியல அப்படின்னு சொல்லி நமக்குள்ள கண்டிப்பா தோணும். நான் கேக்குறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் நீ ஏன் எடுக்கணும்? நீ எதுக்காக எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் 100க்கு 100 எடுக்கணும்னு யார் சொன்னா? அப்படி 100க்கு 100 எடுக்கலன்னா என்ன ஆகி போயிடும்? இப்போ ஒருவேளை 100க்கு 80 85 எடுத்தா என்ன தப்புங்கிற நான். ஆக்சுவலா யாரோ உங்களுக்கு தப்பா சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் சென்டம் எடுத்துரு, பயங்கரமா ஸ்கோர் பண்ணிரு, அப்பதான் நீ வாழ்க்கையில சாதிச்சனே அர்த்தம்.
மற்றவனை விட நீ அப்பதான் வந்து முன்னாடி போக முடியும் அப்படின்னு ஏதோ விஷயங்கள் உங்களுக்குள்ள வந்து தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. பட் அது அப்படி இல்லை. ஆக்சுவலா இப்போ ஒரு விஷயத்த வந்து நீ படிச்சு மக்கப் பண்ணி 100க்கு 100 எடுக்கிறத விட நீ உன் லைஃப்ல வந்து நீ படிக்கிறது எல்லாம் ரொம்பவே தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு எழுதி எழுதி படிச்சு நீ 100க்கு 80 மார்க் எடுத்தா கூட அது தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் வந்துட்டு என் பையன் டாக்டர், என் பையன் இன்ஜினியரிங் படிக்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய ஆனந்தம் இருக்கு. ஸோ நீங்களும் என்ன பண்றீங்க, அவங்க சொல்லிட்டதால எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க அப்பா தானே எல்லாருக்கும் நான் வந்து பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைடா, ஸோ நான் அதான் படிக்க போறேன். ஆக்சுவலா வந்து உனக்குள்ள வந்து ஒரு ஹர்ட்ஸ் இருக்கும். எனக்கு வந்து நான் இது ஆகணும், இன்ஜினியரிங் டிசைன் படிக்கணும், எனக்கு வந்து மெக்கானிக்கல் படிக்கணும், இப்படியெல்லாம் பல ஆசைகள் இருக்கும். ஆக்சுவலா நீ உனக்குள்ள கேளு, நீ வந்து என்ன ஆகணும் அப்படின்றத வந்து நீ ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணு. அடுத்தவங்களுக்காக நீ வந்து இந்த கேரியர்ல வந்து சூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல உட்காரணும்ன்றதை தாண்டி நீ உனக்கு பிடிச்சத உனக்காக நீ வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் ஆக்சுவலா வந்துட்டு உனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை உன் லைஃப்ல கொடுக்கணும். ஸோ உன் மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்ற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் நீ தேட ஆரம்பிக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் வந்து 1 மார்க்ல எனக்கு போயிடுச்சு, அச்சோ மெடிசன் சீட்டை நான் விட்டுட்டேன், அவ்வளவுதான் போ, என் லைஃபே காலி, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு தயவு செய்து உடஞ்சே போகாத. மெடிசன் இல்லைன்னா என்ன, அஃப்கோர்ஸ் உனக்கு வந்துட்டு சயின்ஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும், சயின்ஸை பேஸ் பண்ணி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாமே என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட், இதை பேஸ் பண்ணி படிக்கலன்னா எனக்கு படிச்ச மாதிரியே இருக்காது அப்படின்னா மெடிசன் மிஸ் ஆயிட்டா நீ நர்சிங் படிக்கலாம். இல்லை வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, ஜுவாலஜி இதை பேஸ் பண்ணி யூஜி பண்ணிட்டு பிஜி பண்ணி அதுல எம்ஃபில் பண்ணி ஸோ பிஹெச்டிக்கும் அப்ளை பண்ணிட்டு நீ வந்து உன் பேருக்கு முன்னாடியே வந்து டாக்டர் பட்டத்தை கூட நீ போட்டுக்க முடியும். பட் ஆனால் மெடிசன் ஒன்று தான் லைஃப் அப்படின்னு நினைக்கிறதும் இல்லை. இப்போ வந்து ட்ரெண்ட்ல வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் இந்த ஐடி படிச்சா மட்டும்தான், ஐடி ஃபீல்டில் படிக்கிறவங்க எல்லாம் வந்து செம்மையா பிளேஸ் ஆயிடுறாங்க, படிச்ச உடனே வேலை பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க லேக்ஸ்ல, ஏசி ரூம்ல உட்காந்துட்டு என் பையன் வேலை பார்க்கறான் அப்படின்ற அந்த அப்பா அம்மாவோட கனவுகளையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஜினியரிங்ல ஆக்சுவலா 120 கோர்சஸ்க்கு மேல இருக்கு, அதை பேஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான கேரியர் ஆப்ஷன்ஸ் உனக்கு இருக்கு. ஸோ நீ இதை தான் படிக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இதை படிச்சா தான் நான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி நீயே ஒரு ஸ்ட்ரக்சரை போட்டுக்கிட்டா அதுக்குள்ள வாழணும்னு எந்த வித அவசியமும் கிடையாது. ஆக்சுவலா என்னோட சொந்த சித்தப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10th ஃபெயில் ஆகியிருந்தார். அவருக்கு வந்துட்டு ஆரம்பத்துல அவரோட அண்ணன் வந்து ஒரு சின்ன அடகு கடையை வச்சு கொடுத்தாரு. ஸோ அந்த அடகு கடையை வந்து வச்சுக்கிட்டு டே பை டே பிஸ்னஸ், ஃபினான்ஸ், ரியல் எஸ்டேட்டு, ரோட்டரி கிளப்போட பிரசிடென்ட்னு அவரோட பிஸ்னஸை வந்து சின்னதா டெவலப் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போய் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணாரு. அவர் என்னைக்குமே நான் வந்து 10th ஃபெயிலு, நான் என்ன இப்படி படிக்காம போயிட்டேனேன்னு அந்த மனுஷன் எப்பவுமே நினைச்சது கிடையாது. ஆனா மனுஷன் வந்து ஒரு இடத்துல நிக்காம ஓடிக்கிட்டே இருப்பாரு. சோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட சொத்து மதிப்புன்னு நான் பார்த்தா கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கும் மேல அவர் சொத்து வச்சிருந்தாரு. சோ அந்த அளவுக்கு அவர் உயர்றதுக்கு காரணம் என்னன்னா அவரோட முயற்சி, அவரோட உழைப்பு, நான் வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மோடு. ஸோ அந்த பாசிட்டிவ் வே ஆஃப் அப்ரோச் அவரை வந்து வேற லெவலுக்கு அவரோட லைஃப்ல கொண்டு போய் விட்டதுன்னே சொல்லலாம். இன்னைக்கும் அந்த ஏரியால அவர் இறந்து 10 வருஷங்கள் ஆனாலும் அவர் பேரை சொன்னா எல்லாருக்குமே தெரியும். இதே அவரோட படிச்ச பிரதர்ஸோட நேம சொன்னா யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் பேரை சொன்னா ஒரு ஆட்டோக்காரர் கூட கொண்டு போய் அவர் இடத்துல விட்டுருவாரு. ஸோ லைஃப்ல வந்து நீ என்ன படிக்கிற அப்படின்றத விட நீ எப்படி படிக்கிற, அதுல உன்னோட உழைப்பினுடைய மூலதனம் அது மட்டுமே உன்னை உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்துல உன்னை கொண்டு போய் உட்கார வைக்கும். ஸோ இப்போ நான் பேசுறது எல்லாமே ரொம்ப ஜென்ரலா தான் பேசிட்டு இருக்கேன். இதுல நோட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. நான் சொல்ற சின்ன விஷயத்த கூட கண்டிப்பா நோட் பண்ணிட்டே வாங்க. இந்த செஷனோட எண்ட்ல உங்களுக்கான ஒரு
பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் நான் வந்து கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பொதுவா நம்ம வந்து ஒரு 8th படிக்கும் போதே நம்ம கிட்ட வந்து நம்ம சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஐயோ பையன் 8th வந்துட்டான்ப்பா, அடுத்து 9th 10th படிக்க போறான், ஸோ என்ன படிக்க போறான், என்ன ஆக போறான் அப்படின்னு கேட்கும்போது அப்பா அம்மாவுக்கு ஜென்ரலா என் பையன் வந்து டாக்டருக்கு படிக்க போறான், என் பையன் வந்து இன்ஜினியர் ஆக போறான், என் பையன் இதுவாகும் அதுவா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும் போதே அவங்க கண்ணுக்குள்ள ஒரு ஆனந்தம் தெரியும். இட்ஸ் ஓகே, அது இருக்கட்டும். பட் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உனக்கே வந்து தோண ஆரம்பிச்சிடும் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இப்போ உன் கேரியர் நாளைக்கு என்ன உன்னோட ஃபியூச்சர் அப்படின்றதே இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அதுல வந்து உன்னோட கனவு நிச்சயம் ரொம்ப பெருசா இருக்கணும். ஸோ 100% ஆஃப் உன்னுடைய ஹார்ட் ஒர்க் பிளஸ் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு உன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கணும். உன்னை நீ நம்பினா மட்டும்தான் நீ நினைக்கிற விஷயத்த நீ அச்சீவ் பண்ணவே முடியும். ஸோ இன்னைக்கு வந்துட்டு உன்னுடைய திங்கிங் என்னவா இருக்கு, உன்னுடைய செயல் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் நாளைக்கு உன்னோட ஃபியூச்சர், உன்னோட கேரியர் அமையும் அப்படின்றத நான் ரொம்பவே பிலீவ் பண்றேன். ஸோ உன்னுடைய கோல்ஸ், உன்னுடைய கனவு லட்சியங்கள் என்னவா இருந்தாலும் சரி, நான் வந்து இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் படிக்கணும், ஈசி படிக்கணும், ட்ரிபிள் படிக்கணும், என்ன கோல்ஸா இருந்தாலும் சரி, அதை வந்து நான் எங்க போய் படிக்கிறது, எந்த காலேஜ் பெஸ்ட், நான் வந்து கோயம்புத்தூர்லயே படிக்கட்டுமா, இல்ல சென்னையில படிச்சா பெஸ்டா இருக்கட்டுமா, நான் ஐஐடியில ஜாயின் பண்ணட்டுமா, நான் இப்ப அங்க போய் படிக்கணும்னா என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் எப்படி ஹெல்ப் பண்ணும், அந்த ஸ்காலர்ஷிப்க்கு நான் எப்படி அப்ளை பண்றது, இப்படி உனக்குள்ள பல கேள்விகளுக்கான சொல்யூஷனுக்கான சப்போர்ட் வந்து மித்ரா கேரியர் கோச்சிங் சென்டரை நீங்க காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஃபுல் 100% சப்போர்ட் நான் எப்பவுமே கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. நான் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அப்படின்றதால எனக்கு வந்துட்டு காலேஜுன்னு வரும்போது ஒரு பெரிய பயமே இருந்தது. ஐயோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாம் வந்து படிக்கும்போது நிறைய தியரி இருக்கும் போலயே, நான் இதை எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய ஃபியர் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அதனால ஈஸியாக படிக்கணும்னா கொஞ்சம் நான் நல்லா மேக்ஸ் போடுவேன். ஸோ நான் மேக்ஸ் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தேன். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் படித்து எம்எஸ்சி முடிக்கும் போதே என்னோட செட்டில் இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்ஃபில் அப்ளை பண்ணி படித்தாங்க. தென் வந்துட்டு நெக்ஸ்ட் பிஹெச்டி அப்ளை பண்ணிட்டு அப்படியே காலேஜில் வந்து ப்ரொஃபஸர்ஸாக ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் அன்னைக்கு ட்ரெண்டில் எனக்கு என்னமோ வந்து இந்த பெருசாக வந்து இந்த டீச்சிங் ஃபீல்டுன்றது பிடிக்கல. எங்கள் அப்பா கூட சொன்னார், ரொம்ப வந்துட்டு இந்த பெண்களுக்கு வந்து ரொம்ப சேஃப் ஜாப் வந்து டீச்சிங் தாம்மா, நீ இப்படி போய்க்கோ. பட் எனக்கு அது பிடிக்கல. நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து எக்ஸாம் எழுதினேன். அடுத்த நாளே வந்து எம்எஸ்சி ரிசல்ட் கூட வரல. பட் அடுத்த நாளே எனக்கு வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு அட்மின் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் கிடைச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து என்னோட ஜேர்னி அப்படியே போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு அது ஒரு கட்டத்தில் வந்து இது என்னடா ஒரே மாதிரியான ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம டேலண்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு கரெக்ட் ஜோன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னோட யங் ஸ்டேஜ்ல இருந்து நான் வந்து இந்த ஸ்டேஜ்லலாம் ரொம்ப நல்லா பேசுவேன். ஸோ அதனால என்ன பண்ண, திடீர்னு வந்து இந்த பட்டிமன்றங்கள், அப்புறம் கவியரங்கம், மேடை பேச்சுக்கள் அப்படி பேசி 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 என்னோட ஃபீல்டு எப்படி போச்சுன்னா அப்படியே வந்து இந்த ஸ்கூல், காலேஜஸ், இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக மாறினேன். ஸோ அது பேச போகும்போது சைடில் அப்படியே வந்து இந்த சோஷியல் சர்வீஸ் அப்படின்ற ஒரு இதுவும் என் கூடவே வந்து சேர்ந்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்போது நிறைய பெண்களுக்கான அவேர்னஸ் நான் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட விமன்ஸ்க்கு வந்து நான் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு யோசித்தேன். திடீர்னு வந்து இந்த ஃபேமிலி கவுன்சிலிங் அப்படின்ற கோர்ஸ் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த ஃபீல்டு அப்படியே போயிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாட்கள் கழிச்சு நான் சின்ன வயசுல படிக்கும் பொழுது நான் நிறைய விஷயங்களை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். படிக்கிறதுக்காக, பாஸ் பண்றதுக்காகட்டும், நல்ல மார்க்ஸோட ஸ்கோர் லெவல் ரீச் பண்றதுக்குன்னு நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது இல்லையா. ஸோ எனக்கு ஒரு சின்ன யோசனை, ஸோ என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஈவன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுக்கிற ஒரு குழந்தைக்கும் கூட நான் என்ன கோர்ஸ் படிக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்ற என்னோட
ஒரு முற்போக்கு சிந்தனைன்னு கூட சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த கேரியர் கன்சல்டன்ட் பாத் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். எப்பவுமே வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. எந்த அப்பா அம்மாவும் வந்து குழந்தைய வந்து மனசார திட்டவே மாட்டாங்க. அதுவும் ஒரு படிப்பு விஷயத்துல உங்களை வந்து அவங்க வந்து அன்பாவும் சொல்லுவாங்க, டேய் ப்ளீஸ்டா படிச்சிடுறா, படிச்சாதான்டா நாளைக்கு நல்லா இருக்க முடியும் அப்படின்ட்டு. பட் அதையே வந்து சில நேரங்கள் அன்பாவும் சொல்லுவாங்க, சில நேரங்கள் ரொம்ப கோபமாவும் சொல்லுவாங்க. ஆனா பட் அது ஒரு பக்கம். ஆஸ் அ சன்னா, ஆஸ் அ டாட்டரா நீங்க ரொம்பவே தைரியமா உங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு இதுதான் படிக்க பிடிக்கும், நான் இந்த ஃபீல்டு தான் சூஸ் பண்ண போறேன், என்னோட கோல் இதுதான், என் கனவுகள் இதுதான் அப்படின்றத நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடா தைரியமா கண்டிப்பா பேசலாம். இன்னைக்கு வந்து அப்பா அம்மா சொல்றாங்கன்றதுக்காக ஒரு இதை வந்து கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு அதுல போய் சேர்ந்துட்டு ஒரு 6 months கழிச்சு எனக்கு இந்த கோர்ஸை படிக்கவே பிடிக்கல, என்னால கண்டிப்பா மேனேஜ் பண்ணவே முடியாதுன்னு உங்க லைஃப் டைம்ல நீங்க அதை குவிட் பண்ணிட்டு உங்க லைஃபை நீங்க வேஸ்ட் ஆக்கிக்க வேண்டாம்ன்றது என்னுடைய கருத்து. அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்க போய் சேர்ந்து ரொம்பவே ஹாப்பியா படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்வேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப் டு 12th வரைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து புக்கு என்ன இருக்கோ டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே கரைச்சு குடிச்சு படிச்சு 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 உன்னால முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்ஸா எழுதி மார்க் வாங்கி தள்ளிட்டே இருப்போம். ஸோ ஸ்கூல் லெவல்ல நம்ம படிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம். ஆஃப்டர் 12th நீங்க காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃப்ல பல விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணவே ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்கூல் லைஃப்ல நீங்க எப்பவுமே நிறைய விஷயங்கள் படிப்பீங்க, காலேஜ் லைஃப்ல நீங்க நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சூப்பரா படிப்பேன். நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் எப்பவுமே. என்னால வந்து போர்ட்ல கூட நிச்சயமா ஸ்டேட் ரேங்க் அடிக்க முடியும். ஆனா எனக்கு வந்துட்டு இன்ஜினியரிங் தான் என்னோட பெரிய கனவு. நான் பெரிய இன்ஜினியர் ஆகணும், நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும். ஆனா பட் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ண முடியுமா, என்னால இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்ற உங்க பல கன்ஃபியூஷன்ஸ்க்கான சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா அது ஸ்காலர்ஷிப் அண்ட் எஜுகேஷனல் லோன்ஸ். கண்டிப்பா நீ உனக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கான உன்னோட சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்பை நீ தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு வித்யாலட்சுமி போர்ட்டல் இது வந்து எஸ்பெஷலி ஒரு சிங்கிள் பேமெண்டா ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காகவே நிறைய வந்து லோன் ஸ்கீம்ஸ் இருக்கு இதுல. ஸோ அந்த எஜுகேஷனல் லோன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அந்த பேங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருது. அட் எ டைம் ஒரே நேரத்துல 3 டிஃப்ரெண்டான எஜுகேஷன் லோன் சர்வீஸும் இதுல இருக்கு. ஸோ இதையெல்லாம் யூஸ் பண்ணி நிச்சயமா நீங்க வந்து உங்களோட கனவுகளை அடைய முடியும். நீங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் இந்த லோன்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்க நிச்சயமா ஈஸியா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல நீங்க படிக்க முடியும். ஆக்சுவலா நீங்க படிக்கும் போதே கேம்பஸ்ல நல்ல வந்து பிரைட் ஸ்டூடெண்டா வந்து ஆன்சர் பண்ணி கேம்பஸ்ல வந்து நீங்க புடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க படிச்சு முடிச்சு வெளியே வரவே உங்களுக்கான வேலை வாய்ப்பும் நிச்சயமா காத்துட்டு இருக்கும். ஸோ அப்படி நீங்க வந்து படிச்ச உடனே வேலைக்கேற்ற சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல லெவல்ல நீங்க போகும்போது நீங்க படிச்சதுக்கான அமௌண்ட்டை லோன்ஸை நீங்களே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு அப்பா அம்மாவுக்கு எந்த வித கஷ்டமும் கொடுக்காம நீங்களே உங்களுக்கான படிப்புக்கான செலவையும் பார்த்துக்கிட்டு பின்னால அப்பா அம்மாவையும் நீங்க பாத்துக்கிறீங்க அப்படின்ற விஷயம் நிச்சயமா எல்லாராலும் பேசப்படும். உங்களோட சுத்தி இருக்கிற மக்கள் ஆகட்டும், இந்த சொசைட்டி, உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன பையன்பா செம்ம இல்ல இவனே படிச்சுட்டான், அவனே வந்து அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்கிட்டான், இன்னைக்கு நல்ல ஒரு பிளேஸ்லயே இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா எல்லாருக்கும் உங்களை ஒரு ஹீரோ மெட்டீரியலா தான் கண்டிப்பா காட்டும். இப்போ ஒரு சினிமால ஒரு ஹீரோ இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகி பல லட்சங்கள், அந்த லட்சங்கள் கோடிகளா சம்பாதிச்சு ஒரு ஹீரோவா நிற்கும் போது நமக்கெல்லாம் பார்க்க எந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கோ அதே அளவுக்கு பிரமிப்பு ரியல் லைஃப்ல நீங்க சூஸ் பண்ற ஃபீல்டு, உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட நேர்மை, இந்த 3 விஷயங்களும் உங்களை இந்த சொசைட்டிக்கு உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோவா தான் கண்டிப்பா காட்டும். இப்படி நிறைய வந்து சாதிச்ச ஒரு ரியல் ஹீரோஸ்
நம்மளுடைய லைஃப் டைம்ல ரியல் லைஃப்ல நம்ம டே டு டே நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு நம்ம போயிடலாம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து நோட் பண்ணிட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் நோட் பண்றவங்க நிச்சயமா ஒரு பெரிய சக்சஸ் நீங்க அடைவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து சக்சஸ் அப்படின்றதே நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஆனா அந்த சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கிட்ட நம்ம ரொம்ப பக்கமா போகணும்னா ஒரு 3 கீ லைன்ஸ் வந்து நான் சொல்றேன், கவனமா கண்டிப்பா நோட் பண்ணிக்கங்க. நீ இவ்வளவு நேரம் நோட் பண்ணதை விட இப்ப நான் சொல்ல போற இந்த பாயிண்ட்ஸ் உன் லைஃப் டைம்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து நீ ஒரு விஷயத்த ஒரு சக்சஸ் அடையணும்னு நினைச்சிட்டன்னா அதுல உன்னோட 100% ஆஃப் ஹார்ட் ஒர்க். செகண்ட், பி ய ஓன் பேஷன். நீ என்ன நினைக்கிற, நீயா உனக்கு பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்றது, உனக்கு பிடிச்ச கேரியரை வந்து நீ சூஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயம். தேர்ட் ஒன், ஹாவ் அ பேஷன் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங். உனக்கு பிடிச்ச கேரியர் எதுவோ, நீ எந்த கேரியரை சூஸ் பண்ணாலும் சரி, நீ எந்த வேலையில இருந்தாலும் சரி, அதை 100% ஃபோக்கஸ்டா, ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கா, டெய்லி ரொம்ப சின்சியரா டெடிகேட்டிவா நீ ஒர்க் பண்ணன்னு வச்சுக்கோயே, 100% சக்சஸ் அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. நாங்களும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறோம், நீங்க என்ன இந்த 100% அப்படின்னே சொல்லிட்டு வரீங்களே, இந்த 100% எல்லாம் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா 100% அப்படின்றது வந்து நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதுல ரொம்பவே முழுமையா, கவனமா, ஃபோக்கஸ்டா, ஃபுல் இன்வால்மெண்டோட நீங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது அதனோட பிரதிபலிப்பு தான் ஒரு முழுமையான சக்சஸ் அப்படின்றது. ஸோ இந்த சக்சஸ் அப்படின்றது நிச்சயமா எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ அட் த எண்ட் உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் டவுட் இருக்கலாம். நான் வந்துட்டு இன்ஜினியரிங்ல இந்த கோர்ஸ் எடுக்க போறேன், இசிஇ எடுக்க போறேன், ட்ரிபிள்இ எடுக்கிறேன், எனக்கு வந்துட்டு இல்லை எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி நான் ஐடி தான் படிக்க போறேன் அப்படின்னா எனிதிங் இஸ் ஓகே, அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பட் இதுல வந்து நான் இந்த கோர்ஸ் வந்து எந்த காலேஜ்ல போய் படிச்சா நல்லா இருக்கும், எங்க எத்தனை சீட்ஸ் இருக்கு, இந்த கோர்ஸ் வந்து நான் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து எப்படி வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணும், நான் ஹவு டு அப்ளை ஃபார் த ஸ்காலர்ஷிப்ஸ், அதை எப்போ அப்ளை பண்ணுவேன், இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ChatGPT, Perplexity இந்த மாதிரியான ஆப்புங்களை யூஸ் பண்ணி வெப்சைட்ஸ் மூலியமா உங்களுக்கான அந்த கோர்ஸ் ரிலேட்டட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி ஒரு புக்லெட்டா இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் செஷன் முடிச்சுட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களுக்கான எல்லா இதையும் டீட்டெயில்ஸையும் நீங்க அந்த பிரிண்ட் அவுட்ஸை வந்து கண்டிப்பா கலெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நான் சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். நிச்சயமா 100% நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா போவீங்கன்னு நான் நம்புறேன். பட் ஃபைனல் இதெல்லாம் வந்து என்னால சாதிக்க முடியுமா, நான் வந்து என் கோலை வந்து அச்சீவ் பண்ணிடுவேனா அப்படின்னா, உன்னால முடியலன்னா வேற யாரால இதெல்லாம் சாதிக்க முடியும்? ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் முடிக்கிறேன். ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா படிப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு நார்மல் ஒரு கரண்ட் ஃபெசிலிட்டி கூட கிடையாது. ஒரு ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிச்சு 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 ஒரு கூலி தொழிலாளியோட ஒரு மகள் எல்லா சப்ஜெக்ட்லயும் எக்ஸப்ட் ஒன் சப்ஜெக்ட் எல்லாத்துலயும் 100 out of 100 எடுத்து ஸ்டேட் ரேங்க் எடுத்து அதுக்கப்புறம் தன்னோட இன்ஜினியரிங் கனவையும் ரீச் பண்ணி இன்னைக்கு ஃபாரின்ல யூஎஸ்ல ஒரு மிகப்பெரிய கம்பெனியில வந்து மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. அப்படின்னா அவங்க சாதிக்க முடிஞ்சா நிச்சயம் உங்களாலையும் சாதிக்க முடியும். ஏன்னா 10 தலைமுறையின் ஏழ்மையை மாற்றும் ஓர் தலைமுறை கொண்ட வல்லமை ஆயுதம் கல்வி.